தீபாவளி வந்தாலே விதவிதமா நெறைய பலகாரங்கள் நம்ம செய்வோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம செய்ய போறது ஓமப்பொடி தான் செய்ய போறோம். ஓமப்பொடி எப்படி செய்யறது? அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போறோம். நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்ப நான் ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். சால்ட் சேர்த்துக்கிறேன். ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டா சோடா மாவு கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கல. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அந்த உப்பு, காரம் எல்லா இடத்துலயும் நல்லா படியும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி பிசைஞ்சுக்கோங்க. இது வந்து தீபாவளிக்கு மட்டும் கிடையாது. சண்டே டைம்ல கூட நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு குடுக்கலாம். இது போல நம்ம செஞ்சு குடுத்தோம்னா, வீட்ல செஞ்ச மாதிரியும் ஆகும். கொஞ்சம் நெறையவும் சாப்பிடலாம். கடைகள்ல வாங்குறத விட நம்ம வீட்ல செஞ்சா தாராளமா நம்ம சாப்பிடலாம். அவ்வளோதான் பெசஞ்சாச்சு. இப்போ சூடான எண்ணெய் கொஞ்சம் இதில நான் சேர்த்துக்கிறேன். இதை பெசஞ்சுக்கலாம். நல்லா மொறுமொறுப்பா இருக்கும். அதுக்காக தான் சூடான எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு பேன்ல ஆயில் விட்டுட்டு, ஆயில் நல்லா சூடானதும், நம்ம வந்து ஓமப்பொடி புழிஞ்சிடலாம். முறுக்கு தவாலயே இந்த ஓமப்பொடி அந்த தட்டும் இருக்கும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெந்து வந்துருச்சு. அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சுன்னா வெந்து வந்துரும். இப்போ இத வேற ஒரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இது போல கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கலாம். ஏன்னா 2 லேயரா இருக்கும் இல்லையா? அது மாரி இருந்துச்சுன்னா வேகாம இருக்கும். கொஞ்சம் அழுத்தி விட்டோம்னா நல்லா வெந்து வந்துரும். பாருங்க சலசலப்பே இல்ல. எல்லாமே அடங்கிருச்சு. இத இப்ப திருப்பி போட்டுறலாம். 2 பக்கமும் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துறலாம். அவ்வளோதான் சூப்பரான நம்ம ஓமப்பொடி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அவ்வளோதான் சூப்பரா ஓமப்பொடி ரெடி. இதே போல செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க் யூ.